என்ன வந்தது இந்த அத்தைக்கு? ஏன் இப்படி ஏறி நின்றுகிட்டு இருக்கு? தின்னது எதுவும் செரிமானம் ஆகலையோ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கீழே இறங்குங்க, விழுந்து கை காலைங்கன்னா அடிப்பட போகுது. என்ன மருமகளே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேலையும் கீழையும் ஏறிக்கிட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல மருமகளே, என்ன வைக்கலான்னு ஒரே யோசனையா இருக்கு. பரவாயில்லையே, நம்ம மாமியார் திருந்திருச்சு போல இருக்கே. காலையில எழுந்து உட்காந்து மதியானம் என்ன வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏத்த எனக்கு சமையல் சுத்தமா வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க. உங்க கையாலேயே ருசியா சமைச்சு போடணும்னு காலையில எழுந்து உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அத்தை? உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க 7 ஜென்மத்துக்கும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அத்தை. ஏத்த எங்க அம்மாவுக்கு நாட்டுக்கோழி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே பெப்பர் போட்டு நண்டு வறுவல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க இதே சூப்பரா செய்வீங்கல்ல, செஞ்சிருங்க அத்தை. என்ன மருமகளே, உங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஆக்கி போடணுமா? இந்த எண்ணம் வேற இருக்கா உனக்கு? நீங்க தானே சொன்னீங்க என்னமோ வைக்க போறேன்ட்டு. காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு கிடந்தீங்க. அப்ப இது இல்லையா? அட நீ வேற சும்மா இருச்சுன பொண்ணு. என் போன்ல 1000 போட்டோ கிடக்கு. எந்த போட்டோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம்னு யோசிச்சேன். சரி விதவிதமா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்மளே எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு காலை வந்து விழுந்துட்டு எத்தே அழுதுகிட்டு போ மருமகளே அங்கிட்டு. அடி பாவி கிழவி. அப்புறம் சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் நீ ஆக்கி வச்சிரு. உங்க அம்மா அப்பா வேற வரான்றாங்க. அப்புறம் கூடவே ஒரு கரண்டி ஆம்லெட் ஒன்று போட்டு வை. ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு வந்து சாப்பிட்றேன்.